நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் ராகு கேது பெயர்ச்சி. ஆக்சுவலாக ராகு பெயர்ச்சி வாக்கிய பிரகாரம் ஏப்ரல் மாதம் பயிற்சி ஆகிடுச்சு, 26/4/2025. இருந்தாலும் திருக்கணித பிரகாரம் தான் நம்ம இப்போது ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அதுவும் கரெக்டாக இருக்குது, அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்று நேர்களாகி நீங்கள் தான் சொல்லிட்டு வரீங்க. ஸோ அந்த வகையில் வரக்கூடிய 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை திருக்கணித பிரகாரம் ராகு கேது பயிற்சி ஆகிறது. ராகு கேது பயிற்சி பற்றி சொல்லணும்னாக்கா, எப்படி குரு பயிற்சி முழு சூப்பராக இருந்து நல்ல விஷயங்களை செய்கிறாரோ, குரு பலம் வந்தால் எல்லாமே நடக்கும்னு சொல்லுவாங்க. குரு பார்க்க கோடி நன்மை சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போது ராகு கேது ரெண்டு பேருமே இடமிருந்து பலமாக பயிற்சி ஆகக்கூடியவங்க. அவங்களுடைய பார்வை பலனும் இடமிருந்து பலமாக தான் இருக்கும். 3, 7, 11 இந்த 3 பார்வை பலன்களுமே ராகுக்கும் கேதுக்கும் உரியதாக சொல்லப்படுது. அதை பற்றி இப்போ நான் விளக்கமாக சொல்ல போகிறேன். முதல்ல பொது பலன் சொல்ல போகிறேன், அப்புறம் 12 ராசிக்கு உண்டான பலன் சொல்ல போகிறேன். நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த ராகு கேது பேச்சில் இருக்கிற கெடுபம் குறைஞ்சி நற்பல ஏற்படும் சொல்லிட்டு இப்போ என்னோட குருநாதர் வணங்குறேன். ஓம் குருப்யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மிகே சாந்தரூபாய தேமிகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னுடைய ஆத்மாதேவன் மகாகாலவன். ஓம் காளிகாசாய வித்மிகே மசான வாசின்ன தேமிகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். இன்னும் உபாசன மகாவாராகி. ஓம் அகிஷத் வஜாய வித்மிகே சண்டகஸ்தாய தன்னோ வாராகி பிரச்சோதயாத். இப்போது பொது பலன் பார்க்கணும். அப்போது இதனால் வரைக்கும் ராகு பகவான் மீனராசியில் இருந்தார். அதே போல் கேது பகவான் கன்னிராசியில் இருந்தார். இப்போது வரக்கூடிய பயிற்சியில் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு ராகு பகவானும், கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கு கேது பகவானும் பயிற்சி ஆகிறாங்க. இதனால் ஏற்படக்கூடிய பொது பலன்கள் என்னென்னு பார்க்கும்போது, இப்போது ராகு பகவான் சனியுடைய வீட்டில் வரார். சனி தான் ராகுக்கு தந்தை வழி உறவாக சொல்லப்படுது, தந்தை வழி உறவு. அப்போ அப்பேற்பட்ட அந்த கும்பராசியில் வரும்போது பல பிரச்சனைகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு, வீட்லேயும் நாட்டிலையும் பிரச்சனைகள் வர்றது, எதிர்பாராத ஆபத்து, எதிர்பாராத விபத்துக்கள், போர் மீண்டும் பயமுறுத்தி பண்ணுறது, எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அது பிரம்மாண்டமாக இருக்க போகக்கூடிய விஷயம், நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் இப்படி தான் நடக்க போகுது. இது பொதுவான பலனாக சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி கேது கன்னிராசியில் இருந்தார், புதனுடைய வீட்டில் இருந்தார். இப்போது சிம்ம ராசிக்கு சூரியனுடைய வீட்டில் இருக்கார். அப்போ சூரியனுக்கும் கேதுக்குமே பகை தான் சொல்லப்படுது. அப்போ 2 பேருமே பகை வீட்டில் தான் குடியமர்றாங்க. அப்போ அவங்களுக்கு ஏற்கனவே அவர்கள் பாபகிரகங்கள் நிழல்களையும் சொல்லப்படுது. அப்போது இன்னும் எரிகிற தீயில் எண்ணெய் ஊற்றினார் போல அப்படி சொல்லுவாங்க பழமொழி. அதுதான் இப்போ நடக்க போகுது. அப்போ கேது பகவான் சிம்மராசியில் வரும்பொழுது உங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் ஏமாற்றம் அடையக்கூடிய சூழ்நிலை. முக்கியமாக அரசியல், சினிமா, முக்கிய விஐபின்னு சொல்லலாம், விவிஐபிலாம் சொல்கிறோம் இல்லையா, அவங்களுக்கு எல்லாமே பிரச்சனை வரக்கூடிய அமைப்பாக இப்போ இருக்க போகுது. நிறைய ஆபத்து விபத்துகள் ஏற்பட போகுது. இருந்தாலும் நன்மையான பலனும் நடக்கும். அதை நான் ஒவ்வொரு ராசிக்கு சொல்லும்போது விரிவாக சொல்ல போகிறேன். அதனால் அந்த ராகு கேது பயிற்சி நீங்கள் கவனமாக கேட்டு நடந்தீங்கன்னா இந்த ஆபத்து விபத்துகளிலிருந்து காப்பாற்றப்படுவீர்கள். அதுக்குண்டான பரிகாரம் நான் சொல்ல போகிறேன்னு சொல்லி இப்போது அடுத்ததாக 12 ராசிகளுடன் பலனை பார்ப்போம். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் பார்க்கும் பொழுது ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே பயிற்சி ஆகியிருக்கார். அதே போன்று கேது பகவான் 3ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகியிருக்கார். அப்போது பாக்கியஸ்தானத்திலே ராகு பகவானும் தைரியம், வீரியம், பராக்கிரம், வெற்றி சொல்லக்கூடிய சகாஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த 3ஆம் இடத்திலே கேது பகவானும் பயிற்சி ஆகியிருக்கிறார்கள். இதனால் என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்று பார்க்கும் பொழுது, முதலில் 9ஆம் இடத்தில் இருக்கிற ராகு உங்களுக்கு அளப்பரிய ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுப்பார். அடிக்கடி நிறைய நிகழ்ச்சிகள் கலந்துப்பீங்க. அது மூலிமா நல்ல விஷயம் நடக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு பிரார்த்தனைகள், வேண்டுதல்கள் இருந்தால் அது இப்போ இந்த நேரத்தில் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் மறதியாக இருக்கலாம், அந்த மறதிலாம் இப்போ சரியாக நினைவுக்கு வந்துடும். நீங்கள் கண்டுபிடிச்சி அந்த வேண்டுதல் பிரார்த்தனை செஞ்சுருவீங்க. இது மாதிரிலாம் பண்ணலாம். பிறருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அது மூலிமா நல்ல விஷயம் நடக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு தந்தை வழியில் சில மனக்கசப்பு ஏற்பட்டு அப்புறம் பின்படி நல்லபடியாக முடிஞ்சிடும்.
அவர் மூலிமா உங்களுக்கு உதவியும், உங்கள் மூலிமா அவருக்கு உதவியும் கண்டிப்பாக நடக்கும். இது வந்து பெரிய ஒரு விஷயமாக சொல்லப்படுது. அது இல்லாமல் உங்களுக்கு பிரபலமானவர்களுடைய தொடர்பு ஏற்படும். அவங்க மூலிமா நன்மைகள் நடக்கும். இது மாதிரிலாம் நடக்கும். அடுத்ததாக கேது வந்து 3ஆம் இடத்துல இருக்கனால ரொம்ப பாபகரங்கள் 3ஆம் இடத்துல இருப்பது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. அப்போது அளப்பரிய தைரியம் உங்களுக்கு வந்துடும், துணிச்சல் வந்துடும், தன்னம்பிக்கை வந்துடும். உங்கள் கையால் தான் செய்வீங்க, யார் கையும் எதிர்பார்க்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இப்போ நடக்க போகுது. அப்போ நீங்கள் தைரியமாக செஞ்சு எதாக இருந்தாலும் வெற்றி பெறுவீங்க. அது முயற்சியால் வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அது கண்டிப்பாக நடக்க போகுது. இது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம்னு பார்க்கும்போது ராகு பகவானுக்கு சனிக்கிழமையிலுமே கேது பகவானுக்கு செவ்வாய்க்கிழமையிலும் பரிகாரம் செய்ய வேண்டும். அவருக்குரிய ராகு பகவானுக்கு உளுந்து, கேது பகவானுக்கு கொள்ளு சொல்லுவாங்க. இந்த தானியங்களை வைத்து விளக்கேற்றி ராகு பகவானுக்கு 4 விளக்குகள் போட வேண்டும், கேது பகவானுக்கு 7 விளக்குகள் இது மாதிரி போட்டு வரணும். அது மாதிரி வழிபடணும். துர்க்கைக்கு ராகு அதிதேவதை சொல்லப்படுது. அப்போது ராகு பகவானை பரிகாரம் செய்ய வேண்டும் என்றால் துர்க்கை வழிபட வேண்டும். அதே போன்று கேது பகவானுக்கு அதிதேவதையாக விநாயகரும் காளிகாம்பாலும் சொல்லப்படுகிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் வணங்கி வழிபட்டு வரணும். இது நம்ம நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் பார்க்கும்பொழுது பெரும்பாலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு குழந்தைகளுக்கு நிறைய செய்யலாம். குழந்தைகளோட விட இரட்டை குழந்தைகள் இருப்பாங்க, ட்வின்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு நிறைய அதிலேயே ஏழை எளிமை பெற்றிருப்பாங்க. பணக்கார வீட்டில் தான் இரட்டை குழந்தை பிறக்கும்னு சொல்லலை, ஏழை எளிங்களுக்கும் பிறந்திருக்கு. அவங்களும் கஷ்டப்பட்டு வளர்த்துன்னு வராங்க. அப்படிப்பட்டவர்களை தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு உதவி ஒத்தாசை பண்ணணும். நிறைய அவங்களுக்கு இனிப்பு பண்டங்கள் வாங்கி கொடுக்கலாம், உணவு கொடுக்கலாம். படிக்க குழந்தைங்க இருந்தால் கல்விக்கு முடியாமல் இருந்தாங்கன்னா, தடங்கள் ஏற்பட்டிருந்தால் அவங்களுக்கு அந்த உதவிகள் செய்யலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் கல்வி கற்பீர்கள் ஆசிரியர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு கூட நீங்கள் உதவி பண்ணலாம். அதெல்லாம் பண்ணால் அவ்வளோ பெரிய விசேஷம், நல்ல புண்ணியம் கிடைக்கும், உங்களுடைய கர்மாக்கள் குறைய ஆரம்பிக்கும். நிறைய தான தர்மங்கள் நீங்கள் செஞ்சுட்டு வரணும், உங்கள் கையால் தரிதம். அது இல்லாமல் நீங்கள் அடிக்கடி கோவில் சென்று வழிபாடு செய்து வர வேண்டும். புற்றுள்ள கோயிலுக்கு போய் வழிபாடு செய்ய வேண்டும். இது இல்லாமல் வந்து ராகுகேது ஸ்தலங்களாக சொல்லக்கூடிய காளஹஸ்திக்கு போயிட்டு வரலாம், திருப்பாம்பரம் போயிட்டு வரலாம். ராகு பகவான் வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்தலமாக திருநாகேஸ்வரமும், கேது பகவான் வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்தலமாக கீழ்பெரும்பல்னு சொல்லுவாங்க, அந்த இடமும் போயிட்டு வரலாம். இதெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா நல்லது நடக்கும். பெரும்பாலும் நவகிரக சுற்றுலா கூட நீங்கள் போயிட்டு வரலாம். எல்லா நவகிரகங்களையும் பார்த்துட்டு வந்தாலே ரொம்ப விசேஷம் சொல்லப்படுது. அதனால் இந்த மிதுனராசிக்காரங்களுக்கு 9ஆம் இடத்தில் ராகுவும் 3ஆம் இடத்தில் கேதுவும் இருப்பதால் பெரிய பாதிப்பு ஒன்றும் வரக்கூடிய அமைப்பு இல்லைன்னு தான் சொல்லப்படுது. அதனால் நான் சொன்ன இந்த இறைப்பரிகாரங்கள் தானது மூலம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு வந்து மதிப்பு தரக்கூடிய ஒரு குருவை போற்றி அவருக்கு வந்து நீங்கள் நிறைய தொண்டு பண்ணலாம், அவருடைய வழியில் நீங்கள் நடக்கலாம், அவர் சொல்லப்படி கேட்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இல்லை சில பேருக்கு குருமார்கள் இருந்தால் அவங்களுக்கு வியாழக்கிழமை தோறும் அவங்களுக்கு விரதம் இருந்து வழிபட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே கண்டிப்பாக நல்லது நடக்கும். அடிக்கடி பெருமாள் வழிபாடு, உங்கள் ராசிக்குரிய புதனுக்கு பெருமாள் வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. அந்த பெருமாளை வழிபட்டு வரலாம். பெருமாள் வந்து நாகத்தை வச்சிருக்கார் 5 தலை. அப்போது அது ரங்கநாத பெருமாள் தான் சொல்லப்படுறார். அவர் படுத்திருப்பார் 5 தலை நாகத்து மேலுமே அந்த படுக்கையில் படுத்திருப்பார். அப்போது ஸ்ரீ ரங்கநாத பெருமானை நீங்கள் வணங்கி வழிபடுறதுனால் இந்த ராகுகேது பயிற்சியால் ஏற்படும் கெடுபம் குறைஞ்சி நற்பலன் ஏற்படும் சொல்லிட்டு நீங்கள் இந்த ராகுகேது பயிற்சியால் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் கண்டிப்பாக வராது என்று சொல்லி நீங்கள் தைரியமாக எதையும் செய்யலாம். பெரியவருடைய ஆசீர்வாதத்தின் மூலிமாவும் குருவுடைய வழிகாட்டின் மூலம் கண்டிப்பாக நடந்தால் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நடந்து நன்மை தான் தரக்கூடும் அப்படி சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.